இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது கடாய் பன்னீர் மசாலா. இது சப்பாத்தி நான்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பன்னீர் ஒரு பாக்கெட், 4 ஏலக்காய், பட்டை கிராம்பு லவங்கம் பிரிஞ்சி இலை, 2 ஸ்பூன் தயிர், 10 முந்திரி அரைச்ச பேஸ்ட், 2 குடமிளகாய், இஞ்சி பூண்டு அரைச்ச பேஸ்ட், 4 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி கொஞ்சம். இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க பட்டை கிராம்பு லவங்கத்தை போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய் கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதக்கும் போது தேவையான அளவு உப்பு போட்டு வதக்குங்க. அப்போ அது சீக்கிரமாக நல்லா வதங்கும். அப்புறம் நறுக்கி வச்சிருக்க குடமிளகாயை போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா அதையும் வதக்குங்க. இப்போ நறுக்கி வச்சிருக்க தக்காளியை போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் மஞ்சத்தூள், பெப்பர் தூள், வெறும் மிளகாய் தூள், அரைச்சி வச்சிருக்க தயிர் முந்திரி பேஸ்ட், அப்புறம் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. மசாலா வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் வேணுன்ற அளவு திருப்பியும் பெப்பர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 லிட்டர் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பன்னீர் போட்டுக்கோங்க. பன்னீர் போட்டதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்கணும். கொதித்து நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அதை போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சுவையான கடாய் பன்னீர் மசாலா ரெடி.